பேரு விருதாச்சலத்திலிருந்து வரேன். கால்நடைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச நிலையில் இயற்கை வேளாண்மை சாத்தியமா? மாடுகள் வர வர குறைஞ்சுக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி இயற்கை விவசாயம் செய்யறதுன்னு கேட்கிறாரு. மாடுகள் நிறைய இருந்த போது மாடுகளை நிலத்துல படுக்க போட்டோம், இரவுல எழுப்பி எழுப்பி படுக்க போட்டோம். அது சாணி மூத்தெல்லாம் போட்டு அதுலயே 2 மாட்டை கட்டி உழுதோம், அதுல விதைச்சோம், வளர்ந்தது விளைஞ்சது, நெல்லு சோளம் கம்பு எல்லாம் விளைஞ்சது. அதனால எல்லாமே சாத்தியம். ஆனா இன்னைக்கு மாடு குறைவா இருக்கும்போது நம்ம அப்படி செய்யல. நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு ட்ரம்ல ஒரு குடம் தண்ணி பிடிக்கிற ட்ரம்ல ஒரு தடவை போட்ட சாணி, ஒரு தடவை மாடு விட்ட மூத்திரம், கையளவு வெல்லம், 3 போட்டு ஒரு குச்சியால கலக்கணும். வலது பக்கம் 50 சுத்து, இடது பக்கம் 50 சுத்து. காலை மதியம் மாலை 3 வேளை வலதுபுறமும் இடதுபுறமும் கலக்கி வச்சா 24 மணி நேரத்துல அமிர்த கரைசல் தயார். இத நம்மாழ்வார் முதல்ல கண்டுபிடிக்கல. இது அந்த மராட்டிய மாநிலத்தில் உள்ள கணக்கு வாத்தியார் ஸ்ரீபாதா தபோல்கார் கண்டுபிடிச்சார். அவர் என்கிட்ட பரிமாறினார் இந்த விஷயத்த. இத இப்ப தமிழ்நாடு முழு பரப்பிட்டோம். அவரு என்ன சொன்னாரு, ஹிந்தியில இதுக்கு பேரு அமிர்த பாணினாரு. சொல்லிவிட்டு அவன் யோக்கியன். அவன் சொன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க மொழியில பேசணும்னு. அதனால இது அமுத கரைசல்னு நான் பேர் வச்சாரு. இந்த 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து தெளிச்சோம்னா பயிர் பச்சை கொடுத்து வளருது, விளையுது. அதான் இயற்கை விளையாடு. அப்ப மாடு இருக்கிறவர்களும் மாடு ஏறு போடுறவர்களும் வேற ரசாயன உரம் வாங்க மாட்டான் அப்படிங்கறதுக்காக வைக்கலை இல்லாம பண்ணி, மாட்டு தீவனம் இல்லாம பண்ணி மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சாம பாருங்க, அதுல அவன் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப அமெரிக்காக்காரங்களுடைய வெற்றிக்காகவும் நம்மளுடைய எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாவுறோம். மக்கள் நுகர்வோர் எல்லாம் நோயில படுத்திருக்காங்க. எல்லாரும் பணமும் மருந்து கடைக்கும் போயிட்டு இருக்குது, டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கிறோம். மாறாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க 100 இளைஞர்கள் இருக்கீங்க. இந்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாடு பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம 1 லட்சம் இளைஞர்கள் இதுல இறங்கணும்னா தமிழ்நாட்டுடைய தலைவரியை மாற்றி எழுதுவோம்.